நீங்கள் ஜெபம் பண்ணுவது பாவி 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 என்று சொல்வதை விட்டுவிட்டு You should leave. You say, I'm a sinner, I'm a sinner. ஆண்டவரே உம்முடைய மகன் வந்திருக்கிறேன் நீங்க தைரியமாக சொல்ல You முடியும். should say, God, I am a son, I come before you. நான் எப்படி ஜெபம் பண்ணுவேன் தெரியுமா? How I pray, do you know? பிதாவாகிய தேவனே, Heavenly Father, இயேசு கிறிஸ்துவின் மூலமாக through Lord Jesus Christ, உம்முடைய மகன் சாம் செல்வராஜ் வந்திருக்கிறேன் தான் என்னுடைய ஜெபத்தை ஆரம்பிப்பேன். your son Prakash has come before you. உம்முடைய மகன் வந்திருக்கிறேன். I have come, your son. நான் உம்முடைய மகன் வந்திருக்கிறேன். I come, your son. அப்பொழுது வேலையில் இருக்கிற பிதாவாகிய தேவன் நம்மை திரும்பி பார்ப்பதை நம்ம வாழ்க்கையில் உணர முடியும். Then I can experience God look at us. பிசாசு வந்து சொல்லுவான், Satan will come and எப்படி மகன் என்று சொல்ல முடியும்? how you can tell that you are a இயேசு son? கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்ததனாலே, Because Lord Jesus has come in this அவரை நான் world, விசுவாசித்ததனாலே, because I believe in Lord Jesus இயேசு கிறிஸ்து Christ, தேவகுமாரன் என்று விசுவாசித்ததனாலே because I believe Lord நான் Jesus நீதிமானாக Christ, I மாற்றப்பட்டிருக்கிறேன். become a righteous நீங்கள் person. நீதிமான்களாக மாற்றப்படுகிறீர்கள். You become righteous இந்த ஆலயத்துக்கு person. வரும்போது நீங்கள் பாவிகளாக வந்திருக்கலாம். You may be thinking that you are a sinner. பாவத்துக்கு அடிமைப்பட்டவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கலாம். You may be thinking that you become addicted to sin. இயேசு பிறந்ததை நாம் நம்பும்போது, If you believe Lord Jesus has இயேசு born, கிறிஸ்து தேவகுமாரன் என்று நீங்கள் விசுவாசிக்கும் போது, when you believe Jesus is God's son, நீதிமான்கள்ங்கிற மகிமை உங்களுக்கு கிடைக்கிறது. you receive that glory that you are a righteous ஆண்டவராகிய person. தேவனுடைய குமாரத்தி என்கிற தகுதி உங்களுக்கு உண்டாகிறது. You receive that authority that you become a daughter and son நீங்கள் of God. இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உங்கள் இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் போது, When you receive this Lord Jesus as your savior, அவரை உங்கள் வாழ்க்கையில இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் போது, when you receive this Lord Jesus as your பாவத்தை savior, விட்டு இயேசுவை பின் செல்ல நீங்க தீர்மானிக்கும் போது, when you make a decision to forsake sin, உங்கள் பாவங்களை அவர் and follow மன்னிக்கிறார். Jesus forgive your sin. உங்கள் பாவங்களை மன்னிப்பதற்கு வேறு இடத்துக்கு போக வேண்டியதில்லை. We should not go anywhere to receive உங்களை தேடி forgiveness. வந்திருக்கிற இயேசு கிறிஸ்து உங்கள் பாவங்களை மன்னிக்க முடியும். Jesus, one who came to seek you, உங்கள் he will பாவங்களை forgive all மன்னித்து your sins. உங்களை நீதிமான்களாக்க அந்த இயேசு கிறிஸ்துவினாலே அதிகாரம் பெற்றவராக இருக்கிறார். Jesus has the authority to forgive your sin and make you a இந்த righteous இயேசு person. கிறிஸ்துவினுடைய பிறப்பை, அவருடைய தேவகுமாரத்துவம் என்ற தகுதியை நீங்கள் நம்பும்போது, விசுவாசிக்கும் போது நீங்கள் நீதிமான்களாக்கப்படுகிறீர்கள். If you believe you are the children of God, you become the righteous அந்த இயேசு person. கிறிஸ்து மூலமாக அந்த சிலாக்கியத்தை நாம் பெற்றுக்கிறோம். We receive that privilege by Lord Jesus.